போய் அவனை போய் பார்க்க சொல்லு. உங்க அப்பா கோவமா வர்றாருன்னு நினைக்கிறேன். நான் தூக்கி வளர்த்த பையன் 4 பேருக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டான், மரியாதை இல்லாம பேசிட்டான். 4 பேர் முன்னாடி பேசிட்டான்ல, அப்படி பேசினவனை ஏன் சும்மா விட்டு வந்தீங்க? மாமா சொன்னதுல நியாயம் இருந்திருக்கோ, அதான் விட்டுட்டு வந்துட்டாரு. அதேதான் நானும் சொல்றேன். என் தம்பி பேசினதுல தப்பே இல்ல. படி அவன் நான் பேசினது தப்பா? நம்ம பரம்பரை, நம்ம கௌரவம், நம்ம சாதியை காப்பாற்றணுன்றதுக்காக சில சட்ட திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம சொந்தக்காரங்க நினைச்சது தப்பா? இப்ப சொல்றேன், இனிமேல உனக்கு தம்பியும் கிடையாது, நான் அவனுக்கு தாய்மாமனும் கிடையாது. என்னங்க இது? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்காக உறவே வேண்டாங்கிறீங்களே. பார், இனிமேல் மாமன் அவன் வீட்டுக்கு போன மாவளே, நீ சுடுகாட்டுக்கு தான் போவ. ஏய், என்னாச்சு? நீங்க ஏன் அந்த சங்கத்துக்கு போனீங்க? நம்ம சாதி சங்க கூட்டம், நான் போகலன்னா எப்படி? போனீங்கல்ல, பெரியவங்க ஏதாவது பேசிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு வர வேண்டியதானே. நீங்க ஏன் அப்பாவை எதிர்த்து பேசுனீங்க? நான் யாரையும் எதிர்த்து பேசல, நியாயத்தை தான் பேசினேன். நல்லா பேசுனீங்க. அவங்க அப்பா கோவத்துல குதின்னு குதிக்கிறாரு. நீங்க அவரை அவமானப்படுத்திட்டீங்களா? அதனால என்ன உங்களுக்கு கட்டி வைக்க மாட்டாராம். இந்த பாரு, என்ன மீறி இந்த பக்கத்துல எவன் உன் கழுத்துல துணிச்சலா தாலி கட்ட வருவான். அப்படியே வந்தாலும் நான் விட்டுருவேனா? அதான் மாமா எனக்கும் பயமா இருக்கு. கோவத்துல கொலை பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா? வர வர உனக்கு கற்பனை ரொம்ப வளருதுடி. போ, போய் நிம்மதியா தூங்கு. எங்க போயிட்டு வரீங்க? மாமனை பாக்க. இந்த பாருமா, இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்கிற வேகம் உனக்கு இருக்கு, ஆனா எல்லா அப்பன்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இருக்குன்றத மறந்துடாது. மக சந்தோஷமா வாழறத கெடுக்கிறதுக்கு பேர் தான் அக்கறையாப்பா? அடிப்பாய், நான் இவ சந்தோஷத்தை கெடுக்கிறேனா? இந்த பாருமா, முடிவா சொல்றேன், நீ அவனை போய் பார்க்க கூடாது. உறுதியா சொல்றேன், நான் அங்க போவேன். உறுதியா சொல்ற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாது. இன்னொரு தடவை அவனை போய் பார்த்த தோலை உரிச்சு போடுவேன். என்ன பண்ணாலும் நான் போவேன். போவியா? அவனை போய் பார்ப்பேன். என்ன செய்வீங்க? இந்தாங்க, இன்னும் அடிங்க. என்ன பாக்குறீங்க? நாளைக்கு நான் மாமனை பார்க்க போவேன். மாமனை பார்க்க போவேன்? கத்தாதீங்க, போவேன். அதுக்கும் சேர்த்து இப்பவே அடிங்க. பரவாயில்லை, உள்ள கூட்டு போ. உங்க பொண்ணுக்கா? ஏன் 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 பார்க்க கூடாதா? ஐயா, வேற இடத்துல மாப்பிளை பார்க்கணும்னு உங்க மச்சனனுக்கு தெரிஞ்சது, நாங்க இந்த ஊருக்குள்ளே இருக்க முடியாது. என்ன மச்சன மச்சன? நான் சொன்னதை செய்யல மட்டும் நீ இந்த ஊருக்குள்ள இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. என்னையா காத்து இந்த பக்கம் வீசுது? உங்களை பாக்குறது வீட்டுக்கு போனோம். அம்மா சொன்னாங்க நீங்க வாழைத்தோப்புக்கு போயிருக்கீங்கன்னு. அதான் இங்கே வந்துட்டோம். சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்க. 300 ஏக்கர் நஞ்ச, 200 ஏக்கர் புஞ்ச, 10,000 தென்னை மரம், 8000 புளிய மரம், ஒரே ஒரு பொண்ணு, ஒன்லி ஒன் டாக்டர். எனக்கு தெரியாம இவ்வளவு சொத்துள்ளாலும் இந்த பக்கத்துல யாரியா? நம்ம சீதாராம ரெட்டி தான். என்ன அமைதியாயிட்டீங்க? உங்களுக்கு நான் என்னையா கெடுதல் பண்ணேன்? ஏன் அப்படி விவகாரமான சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க? அந்த பொண்ணு விஜயரங்கநாத ரெட்டிக்கு தான் சொந்தம்னு ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? இல்லைங்க, அது இப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. மாமனுக்கும் மருமகனுக்கும் சம் பிராபலம். எஸ் எஸ், அதனாலதான் தான் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறாரு. அவரு பாப்பாரியா? நான் என் பையனை பார்க்க வேண்டாம்? விஜயரங்கநாத ரெட்டியை பகைச்சுக்கிட்டா இந்த ஊர்ல யாரும் கைகாலோட நடமாட முடியாது. மரியாதையா போயிருங்க. வணக்கம் அம்மா.
ஏமாமா கல்யாணிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறீங்களாமே? ஒரு பொண்ணை பெத்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நல்ல அப்பனுடைய கடமை. உங்க பொண்ணுக்கு பேர் வச்சு தொட்டில்ல போடுறப்பவே விஜய ரகுநாத ரெட்டியோட பொண்டாட்டி கல்யாணி அப்படின்னு சொல்லிதான் தொட்டில்ல போட்டீங்க. அது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இதே ஊருக்கு முன்னாடி தான்டா என்ன நீ அவமானப்படுத்தின. இந்த பாருங்க, ஊர் பிரச்சனைய குடும்ப பிரச்சனையாக்கி குழப்பம் பண்ணாதீங்க. குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டு இருந்தா என்ன நீ எதிர்த்து பேசியிருப்பியா? உங்களை எதிர்த்து நான் பேசல, நியாயத்தை தான் பேசினேன். நீ பேசுறது நியாயம்னா நான் பேசுறது நியாயம் தான்டா. கல்யாணி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, சின்ன வயசுல இருந்து எனக்கு அவளுக்கு நாங்கிற நினைப்ப உண்டாக்குனதே நீங்க தான். உண்டாக்குறத உண்டாக்கிட்டு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறீங்களா? அவளுக்கு வெளியே மாப்பிள்ள பார்க்க தானே போறேன், அதை நீ பார்க்க போற. அவளுக்கு கல்யாணம் கட்டி வைக்க போறடா, நீ அச்சத போட தான் போற. தலை சீவிடுவியா? மாமா, இவ கழுத்துல என்ன தவிர வேற எவனும் தாலி கட்ட முடியாது. இந்த பாருங்க, இவ கழுத்துல என்ன தவிர வேற எவனும் தாலி கட்ட முடியாது. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வாங்க. என்ன ஒரு வாரமா ஆளே காண? ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. உதவாங்கித்தான் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாலே ஓட ஓட விரட்டுறாங்க. இனிமே நாங்க எங்கேயுமே போக மாட்டோங்க. நாங்க தரகர் தொழிலே விட்டுலாம்னு முடிவு பண்ணிட்டோங்க. பேசாம உங்க பொண்ணை உங்க மாப்பிள்ளைக்கே கட்டி வச்சிருங்க. கௌரவம் பாத்தீங்க, கல்யாணி கடைசி வரைக்கும் கன்னி பொண்ணாவே இருக்க வேண்டியதுதான். கேள்விப்பட்டேன், 2 பெரிய மலைங்க ஒன்னா சேர போகுதாமே. அதான் ஊர்வலமா அவங்க வீட்டுக்கு போறீங்களா? நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், உள்ளவங்க பேசுவோம். என்ன பிரீதியை கிளப்பிட்டு போறாரு? ஏம்மா ஏம்மா ஏம்மா, அவர் ஏம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? யாருக்குடா தெரியும் ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு? போய் பார்த்தா தானே தெரியும். வா வாங்க வாங்க. வணக்கங்க. என்னய்யா வீடு தேடி வந்தவன மிரண்டியா? கிளியில கிடுகிடுத்து போயிட்டேனுங்க. ரெட்டியா, நீங்க என்ன இப்படி அவமானப்படுத்த கூடாது. 3 மாச வட்டி பாக்கிய வசூல் பண்ண மேலதாளத்தோட இப்படி ஊர்வலமா வந்திருக்கீங்களே, ஏன் பலகீனத்தை பகிரங்கப்படுத்துவாங்களா? யோ பேச விட்டா தானே. உட்கார். இது வரைக்கும் உங்க முன்னால நான் உட்கார்ந்ததே இல்ல. இனிமேல் நீ உட்காரலாம். உட்கார். தள்ளம்மா, என் வீட்டுல எனக்கே இடம் இல்ல. இனிமே நீ வெறும் கோதண்டராம ரெட்டி இல்ல, இந்த சீதாராம ரெட்டியுடைய சம்பந்தி. என் பொண்ணு கல்யாணிய உன் பையன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் பையன் பேர்ல 100 ஏக்கர் வாழைத்தோப்பு எழுதி வைக்கிறேன். என்ன சம்மதம் தானே? நிஜமாவா? நைனா, இந்த சத்தம் குடும்ப சொத்து போல இருக்கு. நல்ல குடும்பம் ஐயா. என்னடா எதுக்கடா இப்ப தனியா தள்ளிட்டு வர? நைனா, கல்யாணி விஜய ரகுநாத ரெட்டிக்கு தான் இந்த ஊருக்கே தெரியும். மாமே மருமகன் தகராறுல என்ன பலியாடாக்க பாக்குறாங்க. நைனா, இன்னையில இருந்து பம்பர விளையாடுறத நிறுத்திட்டு முட்டையோ மூட்டையோ ஏதாவது ஒண்ணு தூக்கி உன் கடன் நான் அடைக்கிறேன்ப்பா, உன் கால விழுந்து கேட்கிறேன், தயவுசெய்து கல்யாணி எனக்கு கட்டி வைக்காதப்பா. ஏண்டா இப்ப போய் நான் என்னத்த சொல்றது? ஏங்க குடிக்க காவடி எடுத்தாலும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்குமா? டேய் கண்ணா, நீ அவருக்கு மருமகன் ஆயிட்டா உனக்கு ஒரு ஆபத்துனா அவர் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? ஆபத்தே அவரால தான். ஆய மூடுறா. வலிய வர இவ்வளவு பெரிய சொத்தை நான் விட மாட்டேன். நான் பேசுறேன், வாங்க. சொல்லிட்டேல்ல, ரெட்டியார அமிக்கிறேன். போங்க. கோமா ஐயா, ஸ்ரீதேவியே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரிதான். நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க மாட்டேன்னு சொல்லுவோமா? நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு சம்மதம் தான். வர 10ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்குவோம். ரொம்ப நெருக்கத்துல இருக்குதுங்களே. செலவு பூரா நான் பாத்துக்கிறேன். அப்ப 5ஆம் தேதியே வச்சுக்குவோம். அந்த தட்டை எடுறி. அக்கா அந்த தட்டை எடு. மாப்பிள்ளை விட்டு ஜவுளி எல்லாம் உடனே அமிச்சிடுவீங்கல்ல? எல்லாம் வரும். மாத்து வேட்டி இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சம்பந்தி அனுப்புறேன்னுட்டாரு. என்னடா கடப்பாறைய முழுங்கின மாதிரி நிக்கிற? டேய், இந்த மாதிரி அதிர்ஷ்டம், இந்த மாதிரி சம்பந்தம் எவனுக்குடா கிடைக்கும்? டேய், பட்டு வேட்டி, பட்டு சட்டை, கழுத்துல மாலை, இப்படி மாப்பிள்ளை கோலத்துல ஒன்னு அலங்கரிச்சு பார்க்கணும்னு விண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா.
ஆடு மாதிரி அலற